அன்பின் வடிவாய் திகழ்பவளை அருளே இயல்பாய் கொண்டவளை இன்பம் யாவும் தருபவளை இதயக் கோயில் வாழ்பவளை துன்பம் நீக்கி காப்பவளை தூய அன்னை சாரதையை என்றும் போற்றி தொழுதிடுவோம், எல்லா நலமும் எய்திடுவோம். பெருமதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். நல்லவர் அல்லவர் யாவருக்கும் அருள் நல்கிடுவாள் எங்கள் தாய். அல்லவர் தம்மையும் நல்லவராக ஆக்கிடுவாள் எங்கள் தாய். சொல்லரும் கருணையின் வடிவமாய் விளங்கி துணை புரிவாள் எங்கள் தாய். வல்லமை தருவாள், வளம் பல சேர்ப்பாள் எங்கள் சாரதை தாய். இது அன்னையை பற்றிய ஒரு பாடல். இந்த பாடலை, அதனுடைய கருத்தை நாம் ஆராய்வதற்கு முன் அன்னையின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, அதை முதலில் பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இன்று உலக புகழ்பெற்ற ஒரு இடமாக விளங்கக்கூடிய வேலூர் மடம், அதனுடைய கட்டுமான பணிகளெல்லாம் நிறைவு பெற்றிருந்த நிலை. அங்கு அதற்கு முன்பு வேறு இடத்தில் இருந்த துறவிகளெல்லாம் இங்கு வந்து மடத்தினுடைய நிர்வாக பணிகளை முழுமையாக இங்கிருந்து தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்த சமயம். அந்த சமயத்தில் ஷியாமா பூஜை என்கிற ஒரு பூஜை வந்தது. வங்காள மாநிலத்தில் எப்போதுமே தேவி பக்தி ரொம்ப அதிகம். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவியினிடத்திலே பக்தி மிக மிக அதிகம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு ஒரு தேவியினுடைய வழிபாட்டை மிகச்சிறப்பாக கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை நடத்தி கொண்டே இருப்பார்கள். அப்படி இந்த ஷியாமா பூஜை என்கிற அந்த நிகழ்ச்சி அந்த காலகட்டத்திலே வந்தது. அப்போது அந்த பூஜையின் போது அன்னை சாரதா தேவி அங்கே வந்து அந்த பூஜையை நடத்துவதாக சொல்லிவிட்டார்கள். கேட்க வேண்டுமா? அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த துறவியர்களுக்கெல்லாம் ஆனந்தம். அந்த செய்தி காதில் விழுந்த உடனேயே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்பது போல இருந்தது. அம்மா வரப்போகிறாங்க, அம்மா வரப்போகிறாங்க என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றன. அவர்களை வரவேற்பதற்கு, அந்த பூஜையை சிறப்புறச் செய்வதற்கு என்னென்ன வேண்டுமோ அவ்வளவும் ரொம்ப ஆர்வத்தோடு எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். தோரணங்கள் கட்டுவதென்ன, வாழையை எப்படி கட்டி வைப்பதென்ன, அலங்காரங்கள் செய்வதென்ன, இப்படி பேரார்வத்தோடு அங்கு இருந்த துறவியர்களெல்லாம் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பூஜைக்கு ஒரு நாள் முன்னாலேயே அன்னை வந்து சேர்ந்து விட்டார்கள். படகுல வந்து அவர்கள் இறங்கி உள்ள வர வர எல்லாரும் ரெண்டு பக்கமும் வரிசையாக நின்று அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து அவருடைய ஆசியை பெறுவதற்காக நமஸ்காரம் செய்து, அவர் பார்க்கும்போதே அந்த ஆனந்தம் கரை புரண்டு ஓட ஆரம்பித்தது. எல்லாருடைய ஆசியெல்லாம் கூறிவிட்டு நேராக எந்த இடத்துல பூஜை நடைபெற இருந்ததோ அந்த இடத்துக்கு போய்விட்டார்கள். அம்மா போய் கொஞ்சம் நேரத்திலே பூஜையும் ஆரம்பித்து விட்டார்கள். பூஜையை ஆரம்பித்த உடனே அந்த ஒரு பரவச நிலைக்கு போய்விட்டார்கள். அந்த தேவியோடு ஒன்றி போன நிலையில். அப்போது அவர்களுக்கு கூடமாட உதவி செய்வதற்காக வந்திருந்த அந்த துறவியர்கள் சிலர் பார்த்துவிட்டு அவங்க அப்படி அமர்ந்திருந்த நிலையை பார்த்த உடனே இவர்களுக்கே பரவசம் வந்து விடும் போல இருந்தது. அப்படி ஒரு ஆனந்தம். அம்மா பரவசத்தில் இருக்கிறாங்க, அம்மா பரவசத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த செய்தி நாலா பக்கமும் பரவி எல்லாரும் வந்து எட்டி பார்த்து விட்டு அவர்கள் ஒரு சிலர் சொன்னார்கள், தேவியை வழிபடுவதற்கு தேவியே வந்து விட்டாள் என்று சொல்லிக்கொண்டு ஒரே ஆரவாரம். அப்புறம் கொஞ்சம் பேர் சேர்ந்த உடனே அந்த மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துவது என்று அவர்கள் யோசனை பண்ணி உடனே பாட ஆரம்பித்தார்கள். பாட ஆரம்பித்த உடனே பலர் ஆட ஆரம்பித்தார்கள். அந்த பாட்டில் அதனுடைய முதல் வரி என்னவென்றால், தந்தை நம்மோடு விளையாடுகிறார், அன்னையோ மடியில் அமர்த்தி கொள்ளுகிறாள். இப்படி தான் ஆரம்பித்தது அந்த பாட்டு.
இதை கேட்ட உடனே அவர்கள் எல்லாருக்கும் அதனுடைய பொருள் உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. தந்தை என்ன பண்ணுகிறார்? விளையாடுறார். இது சாதாரண தந்தை தாய்க்கும் பொருந்தும், உலகியல் தாய் தந்தையர்களுக்கும் பொருந்தும், உலக அன்னைக்கு எவ்வளவு பொருந்தும். சாதாரணமாக யோசனை பண்ணி பார்க்கலாம். தந்தை நம்மோடு விளையாடுகிறார் அப்படின்னா என்ன? ஒரு குழந்தை வளரும்போது விளையாட்டாக அந்த பையனுக்கோ அல்லது அந்த பெண்ணுக்கோ தேவையான ஆற்றல்களையும் திறமைகளையும் வளர்ப்பதற்காக தந்தை கொஞ்சம் வித்தை காட்டுவார். அதுவும் பையனாக இருந்துட்டால் ரொம்ப அதிகமாக காட்டுவாங்க. அப்படி மேலே தூக்கி போட்டு பிடிப்பார், அப்படியே போட்டு அப்படியே பிடித்து கொள்வார். அப்போ சரியாக அவர் கையை விட மாட்டார், அவருக்கு அவ்வளோ கவனமாக பார்த்து பிடித்து கொள்வார். ஆனால் இந்த பையன் சின்ன பையனாக இருப்பதனால சில சமயத்தில் அவன் பயம் ஏற்பட்டு விடும். விழுந்துடணும்னு விழுந்து அப்பா அப்பான்னு கத்துவான். சில சமயத்தில் ஒரு உயரமான இடத்துல தூக்கி வைத்து விடுவார். குதிராம்பார். குதிக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, குதிரா அப்படிம்பார். இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் தந்தை பண்ணுவார். அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம்தான். பையனை ஆற்றல் வாய்ந்தவனாக, திறமை வாய்ந்தவனாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்கின்ற விளையாடல்கள் தான் இதெல்லாம் விளையாட்டாக அவர் பண்ணுறார். ஆனால் பையனுக்கு பல சமயங்களில் அதில் அச்சம் ஏற்படுகிறது, பயம் ஏற்படுகிறது. இதெல்லாம் நடைபெறுகிற போது இந்த தாய் இதுக்கும் அவளுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருப்பான். அவள் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்பாவும் மகனும் இந்த மாதிரி விளையாடு கூட்டியிருக்கிற போது நமக்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லாத ஒரு விஷயம் என்பது போல அவளை பார்க்காத மாதிரி அவள் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஆனால் அவருடைய மனம் பூரா இங்கே தான் இருக்கும். அப்பா அப்படி மேலே தூக்கி போடும்போது அவர் அப்படியே ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருப்பாள். சரியாக பிடிக்கிறாரா, கொஞ்சம் தவற விட்டுறாரா, கொஞ்சம் தவறுகிற மாதிரி கீழே விழ வேண்டிய அவசியம் இல்லை, விழுந்துருவானோ என்ற நிலை வந்தால் கூட ஒடியே வந்து எடுத்து மடியில் வைத்துக் கொள்வார். மேலே இருந்து குதிரான்னு சொல்லும்போது அவன் குதிக்கும் போது கொஞ்சம் தவறி விடுமோ என்ற நிலை வந்தால் வாரி எடுத்து அனைத்து மடியிலே அமர செய்து கொள்ளுவாள். அப்போது தந்தையின் நல்ல நோக்கத்தோடு செய்தாலும் அவருடைய விளையாட்டு அது, அவர் விளையாட்டாக பண்ணுகிறார். அந்த பையனுக்கு அது கொஞ்சம் சில சமயத்தில் அச்சத்தை உண்டு பண்ணுவதாக கூட அமைந்து விடலாம். அந்த மாதிரி நேரங்களிலெல்லாம் தன்னை எடுத்து மடியில் வைத்து கொள்ளக்கூடிய தன்மை தாய்க்கு. அன்னையோ மடியில் அமர்த்தி கொள்ளுவாள் என்று அந்த பாட்டு தொடங்கின உடனே அங்கே இருந்த எல்லாருக்கும் அது ஒரு மாதிரியான ஒரு உணர்வை உண்டாக்கி நேரம் ஆக ஆக உரத்த குரலில் பாட ஆரம்பித்தார்கள், வேகமாக ஆட ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு அந்த சத்தம் இருந்தது என்று சொன்னால், மாடியில் இருந்தார் சுவாமி விவேகானந்தர். அவர் காதில் போய் விழுந்தது. அவருக்கு அம்மா வந்துட்டாங்கங்கிறது அவருக்கு இன்னும் சொல்லவில்லை. அவங்க வந்து பாட்டுக்கு நேராக போயிட்டாங்க. இதெல்லாம் ஆரம்பித்த உடனே அந்த சத்தம் அவர் காதில் போய் கீழே இறங்கி வந்தார். வந்து பார்த்த உடனே இவங்களுடைய இன்னும் அம்மாவை கூட அவர் போய் பார்க்கல. ஆனால் அந்த அம்மாவினுடைய வருகை இந்த மக்களிடத்திலே எப்பேற்பட்ட விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அவர் பார்த்தார். பார்த்த உடனே அவருக்கு அதை விட பரவசமாகிவிட்டது. அவரும் சேர்ந்துட்டு பாடுங்கன்னார். உரத்த குரலில் அப்படி கையை சைகை மூலம் பாடுங்க அப்படின்னாரு. சும்மாவே பெரிய குரலில் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சுவாமிஜி வேற வந்து பாடுங்கன்னு சொல்கிறாருன்னா கேட்கணுமா? அதை விட இன்னும் ஆவேசமாக பாட ஆரம்பித்தாங்க. சுற்றி சுற்றி வந்து ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்த உடனே கொஞ்சம் நேரம் ஆன உடனே சுவாமிஜி பார்த்தார். அதில் யாரோ ஒருத்தர் ஒரு மிருதங்கத்தை வச்சு வாசித்து கொண்டு இருந்தான். அதை கூடுறாங்க என்று வாங்கி அவர் கழுத்தில் மாட்டிக்கொண்டு அவரே மிருதங்கம் வாசிக்க ஆரம்பித்தார். அவரே மிருதங்கம் வாசித்து அவரே பாட்டு பாடி அவரே ஆட்டமும் ஆட ஆரம்பித்து விட்டார். இப்படியாக அந்த பேரானந்தம் அங்கே கரை புரண்டு ஓடுகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அன்னையினுடைய அந்த வருகை அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய மனத்திலும் அந்த ஆனந்தம், இந்த ஆனந்தத்துக்காகத்தானே மனிதர்கள் பாடுபடுகிறார்கள். உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொருத்தரும் ஆனந்தத்தை அடைவதற்காக அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே இருக்கிறது என்பது தான் கடைசி வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அன்னை ஒரு இடத்துக்கு வந்து விட்டால் அந்த ஆனந்தம் தானாக வந்து சேர்ந்து விடுகிறது. இதுபோல் அந்த அந்த வரியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அது அதை விட முக்கியம். அந்த வந்துட்டாங்கங்கிறது ஒரு செய்தி. அதற்கும் மேலாக தாய் நம்மை மடியில் வைத்து கொள்ளுகிறார்கள். அதுதான் தாய், அதுதான் அன்னையினுடைய வாழ்க்கையினுடைய ஒரே வார்த்தை. அதுக்கு மேலே விளக்க வேண்டாம். அன்னையை பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கின்றன, நிறைய பேசியிருக்கிறார்கள். எல்லாத்தையும் சாரமாக பிழிந்து கொடுக்க முடியுமா? சாறு பிழிந்து கொடுப்பது போலன்னா முடியும். என்ன, அம்மா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அம்மா என்ன செய்கிறாங்க? மடியில் எடுத்து வச்சுக்கிறாங்க.
எப்போது மடியில் வச்சுக்கிறாங்க, எப்போது தேவையோ அப்போது வச்சுக்குவாங்க. அந்த எப்போது மனசில் ஒரு ஆறுதல் தேவை. சாதாரண உலக வழக்கத்தில் பார்க்கலாம், உலகியல் தாய்மார்கள்ட்ட கூட வளர்ந்த பையங்க கூட சில சமயத்தில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோர்வோ அல்லது ஒரு வருத்தமோ ஏற்பட்டால் வந்து அவங்க அம்மா மடியில் அப்படியே வந்து படுத்துக்குவாங்க. அந்த தாய் அப்படியே தட்டி கொடுப்பாள். உடனே அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதல் ஏற்பட்டு விட்ட மாதிரி இருக்கும். இது உலகியல் தாய்மார்களுக்கே இந்த ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால், உலகத்திற்கே தாயாகிய அந்த அன்னை எப்பேற்பட்ட ஆற்றல் படைத்தவராக இருக்க வேண்டும், அவர்களுடைய அந்த அருள் எப்பேற்பட்ட ஆனந்தத்தை கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் இதுபோல் பல நிகழ்வுகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். இந்த தாய்மை என்பது தான் அவர்களுடைய அடிப்படை, அந்த அன்பு. அன்னை சாரதா தேவியினுடைய வாழ்க்கையில் எல்லாம் உண்டு. ஒரு தேவின்னு சொன்னால் அன்பு, அறிவு, ஆற்றல் எல்லாம் தான் இருக்குது. அதனால தான் முப்பெருந்தேவியர்னு நவராத்திரியில் நாம் வணங்குகிறோம். துர்கா, லட்சுமி, சரஸ்வதி என்று 3 பேரும் ஒன்று தான். மூர்த்திகள் 3, பொருள் 1 என்று பாரதி பாடியிருக்கிறான். 3 வடிவங்களில் இருக்கக்கூடிய தேவி ஒருத்தியே தான். அவளே தான் ஆற்றலை கொடுக்கிறாள், அவளே தான் அறிவை கொடுக்கிறாள், அவளே தான் செல்வத்தை கொடுக்கிறாள். இப்படி எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு ஆதாரமாக இருப்பது அன்பு, அவளுடைய அந்த அன்பு. குழந்தைகளிடத்திலே தாய் வைத்திருக்கிற அந்த அன்பு. அதனால் அன்னையின் வாழ்க்கையை பற்றி நாம் பேசுவது, சிந்திப்பது, படிப்பது எல்லாமே எதை பார்த்தாலும் இந்த அன்பு என்கிறதுல தான் வந்து முடியும். இதை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமான்னு பார்த்தாலும் திருப்பி அதில் வந்து நின்றுடும். அது எப்போது பார்த்தாலும் இதே தானே பேசி கொண்டு இருக்கிறோம். அன்னைன்னு சொன்னால் அருள்மயமானவர், அன்புமயமானவர். இதுக்கு பல எடுத்துக்காட்டுகளை பார்த்து பார்த்து சிந்திக்கிறோம். ஒரு தடவை கொஞ்சம் வேறு விதமாக பேசி பார்க்கலாமா, இதை விட்டுட்டு வேறு ஏதாவது பேசலாமான்னு ஆரம்பித்தா அதுவும் அதில் தான் வந்து முடியும். சொல்லினுக்கு எளிதாகவும் நின்றிடாள், சொல்லை வேறு இடம் செல்லவும் வழிவிடாள் என்று மகாகவி பாரதி பாடியிருக்கிறார். தேவியை பற்றி பாட வேண்டும் நான் நினைக்கிறேன். என்ன பாடுவதுன்னு யோசனை பண்ணி பார்க்கிறேன். அவளோ சொல்லில் அடங்காத பெருமை உடையவளாக இருக்கிறாள். சொல்லினுக்கு எளிதாகவும் நின்றிடாள். சரி, அவள் சொல்லுக்கே எளிதாக இல்லையா, நம்மளால் சொல்ல முடியாதுன்னு தெரிந்து போய் விட்டதல்லவா, விட்டு விடலாம், வேற எதையாவது பேசலாம், வேற எதையாவது பாடலாம் என்று ஆரம்பித்தால் சொல்லை வேறு இடம் செல்லவும் வழிவிடாள். நீ வேற இடத்துக்கடா பேசுகிற, என்ன பேசுகிறான், அதுவும் அவளை விட மாட்டேங்கிற. அதை போல அன்னையின் பெருமையை பேச வேண்டும் என்று ஆரம்பித்து அன்னையின் ஆற்றலையோ வேற எதையாவது பேசலாமா என்று பார்த்தா அது சுற்றி சுற்றி வந்து அந்த அன்புலையும் அருளையும் தான் வந்து நிற்கும். வேறு இடம் செல்ல வழிவிடாள். காரணம் என்னவென்றால் அந்த அதற்கென்றே வந்த ஒரு அவதாரம். அது ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த தாய் என்று அந்த பாட்டில் பாடின உடனேயே அவ்வளோ பரவசம் வந்தது என்று சொல்கிறோமே, அதுதான் அவர்களுக்கு எல்லாரும் அவங்க சந்நிதியில் போய் உட்கார்ந்துட்டாலே வாய் திறந்து ஒன்று பேச வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, அல்லது ஏதாவது ஒரு செயலின் மூலமாக அந்த அன்பை உணர்த்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அந்த அன்பு அலைகள் தாமாக அப்படியே தவழ்ந்து வந்து அங்கே இருப்பவர்களை அணைத்து கொள்ளும். சரி, அவங்க முன்னால் இருந்தவங்களுக்கு மட்டும்தானா அது? இல்லை, தொலைதூரத்தில் இருப்பவர்களுக்கும் அது பொருந்தும். அவர்கள் காலத்தில் இருந்தவர்களுக்கு மட்டும்தானா அது? இல்லை, இன்றைக்கும் பொருந்தும். அங்கே அம்மாவை உட்கார வச்சுக்கிட்டு நாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறோன்னு சொன்னால் அங்கே இருந்து அந்த அலைகள் வருகின்றன, அந்த அன்பு என்பது பரவுகிறது. அதுவும் இல்லாவிட்டால் கூட அவங்கள பற்றி கொஞ்சம் சிந்தித்தால், அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தால் கூட தானாகவே அந்த அன்பு உள்ளே வந்து பூந்துவிடும். ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். குமாரபாளையம் என்கிற ஊரில் வேதாந்த மடம் என்று ஒரு மடம் இருக்கிறது. அந்த மடத்தினுடைய தலைவராக மகா கோவிந்த சுவாமிகள் என்று ஒருத்தர் இருந்தார். வேதாந்த மடம்னாலே நமக்கு தெரியும், அங்கே உணர்ச்சி வசப்படுவதற்கு அதிக இடம் கிடையாது. ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம் என்பது உணர்ச்சிக்கு உரிய ஒரு நெறி. ஞான மார்க்கம் என்பது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நெறி. அதனால் அங்கே மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ இன்பத்துக்கோ துன்பத்துக்கோ ஒன்றும் இடம் கிடையாது. அதற்கு ஏற்ற பயிற்சியையும் பெற்றுவிட்டு வந்த சுவாமி தான் அவர். திருக்கோவிலூர் மடத்தில், கோவிலூர் மடம்னு சொல்கிறாங்களே, அந்த மடத்தில் பயிற்சி பெற்றவர். வேதாந்த ஒரு சமயம் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவர் தான் தலைமை. தலைப்பு வேறு ஏதோ ஒரு தலைப்பு, அதை பற்றி பேசிக்கொண்டு வரும்போது இடையில் அன்னையாரை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டி வந்தது. அப்போது அவர் உட்கார்ந்துருக்கிறவர் பார்த்தா அவருடைய கண்களில் நீர் பெருகி கொண்டிருக்கிறது. வேதாந்தி, வேதாந்த மடத்தினுடைய தலைவர், பார்ப்பதற்கே ஒரு இரும்பு மனம் படைத்தவர் போல தோன்றும் பார்ப்பதற்கு. அந்த மனிதர் கண்களில் நீர் வழிய
அம்மாவை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார். அது முடிந்த பிறகு சொன்னார், இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் நீங்கள் அன்னை சாரதாதேவி பற்றி சொன்னீங்க, தனியாக ஒரு நாள் அதையே தலைப்பாக வச்சு பேசுங்கன்னார். இப்போ என்ன, அன்றைக்கி நாம் ஏதோ 1-2 தான் சொன்னோம், அதில் என்ன சொன்னோன்னு தெரியாது. ஆனால் அந்த அன்னையினுடைய பெயரை உச்சரித்த மாத்திரத்தில் அந்த உள்ளே போய் அது வேலை செய்துட்டு, அந்த அன்பு என்பது அவரையும் ஈர்த்து விட்டது. ஞான மார்க்கத்திலே போய் உணர்ச்சி வசப்பட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு துறவியை கூட அன்னையின் அன்பு கவர்ந்து இழுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நாம் இருக்கிற இடத்துல ஒருத்தர், நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டில் உள்ளவர், ஒரு பெரியவர். அந்த ஊரில் நிறைய நல்ல காரியங்களெல்லாம் அவரால் நடந்தது. அப்போ ஒரு சின்ன கிராமமாக இருந்ததுனால பல வசதிகள் இல்லாத காலம். இவர் முயற்சி பண்ணி பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தார், தபால் அலுவலகத்தை கொண்டு வந்தார், பேருந்து வசதி கொண்டு, இப்படியெல்லாம் நிறைய செய்திருக்கிறார். ஆனால் அவர் சிறு வயதில் கடவுள் மறுப்பு கொள்கையில் கொஞ்சம் ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். வளரும்போது அதை பெருசாக பேசுகிறதில்ல, அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டார். ஆனால் பிறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு வயதாகி போய் கண் பார்வை ரொம்ப மங்கி போய்விட்டது. அப்போ வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஒருத்தர் வீட்டிலேயே உட்காந்துருக்குன்னா எவ்வளோ கஷ்டம். அப்போது வீட்டில் ஏதாவது படிக்க சொல்லி கேட்கலாம் என்று தீர்மானம் பண்ணி அவருடைய மருமகளை அனுப்பிவிட்டாங்க. அவங்க நமக்கு ஒரே குடும்பம் போல் பழகக்கூடியவர்கள். அவங்க ஒரு புத்தகம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஒரு வகையில் மருமகள், ஒரு வகையில் பேத்தின்னு சொல்லலாம். அதனால் தாத்தா ஒரு புத்தகம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நாங்கள் புத்தகத்தை கொடுக்கறது, இவரோ ஆன்மீகத்திலேயே ஈடுபாடு இல்லாத ஒரு மனிதர். நம்மகிட்ட இருக்கிறத பூரா இந்த மாதிரி புத்தகம் தான் இருக்குது. என்ன செய்கிறது? சரி, சுவாமி விவேகானந்தர் ஒரு புத்தகத்தை கொடுத்துடலாம். இவர் இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாதவர்கள் கூட அதை கொஞ்சம் படிப்பாங்க, அவரிடத்தில் ஈடுபாடு கொள்வார்கள். ஒரு சிறிய புத்தகம், சுவாமி தபஸ்யானந்தர் எழுதின ஒரு புத்தகம். அதை வாங்கிட்டு போய் ஒரு வாரம் கழித்து திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. படித்தாச்சு. இன்னொரு புத்தகம் கொடுங்கன்னு. ஸ்ரீராமகிருஷ்ணர் வாழ்க்கை வரலாறு அதே மாதிரி. இதை இவர் எப்படி படிப்பாரோ தெரியலேன்னு நினச்சிக்கிட்டு தான் கொடுத்தோம். அதையும் ஒரு வாரத்தில் படிச்சுட்டு கொண்டு வந்தாச்சு. வேறு புத்தகம் வாங்கிட்டு வரணும். வேறு என்ன கொடுக்க முடியும்? இருக்கிறது இனிமேல் மீதி அம்மா தான், அன்னை சாரதாதேவி. இது இவருக்கெல்லாம் அவ்வளோ தூரம் ஒத்து வராதுன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே தான் கொடுத்தது. வாங்கிட்டு போயாச்சு. ஒரு வாரம் கழித்து திருப்பி வந்து வேறு புத்தகம் கொடுங்கன்னு கேட்கல, தாத்தா உங்களை வர சொன்னாருன்னாங்க. போன உடனே அப்படியே பார்த்தாரு, இந்த அம்மா என்ன இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்குறாங்க. அந்த 2 பேரும் இதோட ஒப்பிட்டா ஒன்றும் இல்லைன்ட்டார். யார்? ஆன்மீகத்தில் சம்பந்தமே இல்லாத ஒருத்தர், ஒரு காலத்தில் கடவுள் மறுப்பாளராக இருந்தவர். சொல்லும்போது அவருடைய கண்களில் நீர் வழிந்தது. அந்த சாமி கண்ணில் எப்படி வந்ததோ அதே மாதிரி. அதனால் இந்த சின்ன புத்தகம் போதாது, பெருசாக ஒரு புத்தகம் கொடுங்கன்னார். அதே தபஸ்யானந்தர் எழுதின விரிவான புத்தகம். அதை படிக்க சொல்லி கேட்டுக்கொண்டு ஒரு அதிகபட்சம் 1 மாதம் கேட்டிருப்பார். அந்த புத்தகத்தை முடிக்கலை. அந்த நிலையிலே அவர் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டார். அப்போது எது இவங்களெல்லாம் அப்படி ஈர்த்தது? அவங்களுக்கு என்ன தெரியுது? எதை நினைத்தார்கள்? அந்த அன்பு தான். அதை படிக்கிற போது அன்னையினுடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அதனால தான் அந்த அன்பு என்று சொல்லுகிறோம். இப்போ அன்பு என்றால் எல்லார்ட்டையும் தான் இருக்குது, அம்மாக்கிட்ட மட்டும்தான் இருக்குதா? ஒவ்வொருத்தட்டையும் இருக்குது. நம்ம வீட்டிலையும் அன்பு காட்டுகிறோம், கூட வேலை செய்கிற இடத்துல அவர்களுக்கு அன்பு காட்டுகிறோம், நண்பர்களிடத்தில் அன்பு காட்டுகிறோம். அன்பு என்பது உலகத்தில் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான். ஆனால் ஏன் இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், நாம் யாரிடத்தில் அன்பு காட்டுகிறோம் என்றால் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நேரடியாக தொடர்பு உடையவர்களிடத்தில் அன்பு காட்டுகிறோம். சரி, அந்த அன்பையாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் செலுத்துகிறோமா என்றால் இல்லை. நாம் அவனுக்கு அன்பு காட்டுகிறோம், அவனுக்கு ஏதாவது தேவையானால் செய்கிறோம், நமக்கு தேவையானதை அவன் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவனால் செய்ய முடியவில்லை என்றால் அந்த அன்பு காணாமல் போய்விடுகிறது. சில சமயங்களில் இது வெறுப்பாகவும் மாறிவிடுகிறது. அதையும் தாண்டி பகையாக மாறுவதும் உண்டு. அப்போ இது உண்மையான அன்பா என்றால் இல்லை. இந்த அன்னையின் அன்பு என்பது இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஓர் அன்பு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் எவர் என்றே தெரியாதவர்களுக்கெல்லாம் அந்த அன்பை வாரி வாரி வழங்கி கொண்டிருந்த ஒரு அன்னை தெய்வம். அதனால தான் இது எதனால் அவங்களால முடிந்தது?
ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். ராமதாசர்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய ராமபக்தர். ஒரு சமயம் அவர் ராமருடைய பெருமைகள் எல்லாம் ஒரு சொற்பொழிவு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். ராமாயணம் எங்கேயாவது பேசினாலோ படித்தாலோ அங்கே ஆஞ்சநேயர் வந்து ஒரு பக்கமாக உட்காந்துக்குவாருன்னு ஒரு மரபு இருக்குது. அதுக்காக பல இடங்கள் அவருக்குன்னே ஒரு பலகை போட்டு வைப்பாங்க, அதில் வந்து உட்காந்துட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி. அது மாதிரி அதுவும் ராமதாசர் பெரிய பக்தர் அல்லவா, அந்த இடத்துல எப்படி ராமாயணம் சொல்வார் அதை கேட்கணும்னு சொல்லி ஆஞ்சநேயர் வந்து ஒரு பக்கமாக உட்கார்ந்துருந்தார். மற்றவர்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியாது, ஆனால் அவர் உட்கார்ந்துருப்பார். இவர் சுந்தரகாண்டத்தை பேசுகிறார். சுந்தரகாண்டத்தில் எந்த இடத்துல அவர் சொல்லி கொண்டிருந்தார் என்றால், அசோகவனத்தில் சீதாதேவி அமர்ந்து கொண்டிருக்கிறாள், அரக்கியர்களெல்லாம் அவளை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆஞ்சநேயர் வந்து அங்கே குதித்து விட்டார். அப்படியே பார்த்தா அந்த அரக்கியர்களெல்லாம் சேர்ந்து தேவியை கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பதை அவர் பார்த்த உடனே அவருக்கு சரியான கோபம் வந்து விட்டது என்கிற அந்த பகுதியை அவர் சொல்லி கொண்டிருந்தார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த அசோகவனத்தை ஒரு வர்ணனை பண்ணுறார். அனுமார் அப்படி சுற்றி சுற்றி பார்த்தார். அங்கே நிறைய மரங்கள் இருந்தன, செடிகள் இருந்தன. செடிகளிலெல்லாம் வெள்ளை நிறமான மலர்கள் பூத்து குலுங்கி கொண்டிருந்தன என்று அந்த இடத்தை பற்றிய ஒரு வர்ணனை. இந்த ஆஞ்சநேயர் யாருக்கும் தெரியாமல் உட்கார்ந்துருந்தவர் எழுந்திரிச்சு வந்துட்டார். இன்னையா தப்பு தப்பாக சொல்கிறேன்னார். இவர் ஞான திருஷ்டியில் பார்த்து தான் சொல்கிறார். இவர் ஒன்றும் கற்பனை கதையெல்லாம் விடலை. ராமாயணத்தை அவர் சொல்கிறாருன்னா அப்போ அவர் கண் முன்னால் அது தெரியும். அது அப்படி பார்த்து தான் சொல்கிறார். ராமதாசர் சொன்னால் அது சரியாக தான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆஞ்சநேயர் வந்து நின்றுட்டு நீ சொல்கிறது தப்புன்றார். இல்லைப்பா, நான் என்னுடைய திருஷ்டியில் தெரிந்ததை தானே சொன்னேன்னார் அவர். நீ திருஷ்டியில் தெரிஞ்சதை சொல்லலாம்ப்பா, நான் நேரில் அல்லவா பார்த்தேன், பார்த்தவனே நான் தானே, என்னை பற்றி தானே நீ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் பார்த்தேனே அங்கே எல்லாம் சிவப்பு நிறமான பூக்கள் தானே இருந்தன, நீ வெள்ளை நிறமான பூ இருக்குதுன்னு சொல்கிறேன்னாரு. இல்லை இல்லை, வெள்ளை நிறமான பூக்கள் தான், அதெல்லாம் இல்லை சிவப்பு. இவங்க ரெண்டு பேருக்கு வாக்குவாதம். இதை யார் தீர்த்து வைப்பது? ராமரிடத்திலேயே போய் கேட்டலான்ட்டு முடிவு பண்ணாங்க. ரெண்டு பேர் ராமர்கிட்ட போய் முறையிட்டாங்க. இவர் இப்படி சொல்கிறாரு, நான் இப்படி சொல்கிறேன், எது சரி நீ சொல்லு. ரெண்டு பேர் சொல்கிறதும் சரின்ட்டார். இது நல்ல தீர்ப்பு தானே, இது பிரச்சனைக்கே இடம் கிடையாது. அது எப்படியா ரெண்டு பேர் சொல்கிறதும் சரியாகும்? ஒன்று தானே சரியாக இருக்க முடியும். அதெல்லாம் இல்லை, நீர் ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்லுகிறதெல்லாம் உண்மைதான். அதன்படி பார்க்கிற போது அந்த அசோகவனத்தில் இருந்த செடிகளில் வெள்ளை நிறமான மலர்கள் இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த அரக்கியர்களெல்லாம் படுத்தின கொடுமையை பார்த்த உடனே இந்த ஆஞ்சநேயனுக்கு வந்த கோபம் இருக்குதல்லவா, அந்த கோபத்தில் அவன் கண்ணெல்லாம் சிவந்து போயிட்டுது. அந்த சிவந்த கண்களை வைத்து அவன் பார்க்கிற போது அந்த வெள்ளை நிற மலர்களெல்லாம் சிவப்பு நிறமாக அவனுக்கு காட்சி அளித்தன. அதனால் அவன் சொல்கிறதும் சரிதான்ட்டான். அப்போது நாம் காண்கின்ற காட்சி நம்முடைய பார்வைக்கு ஏற்ப மாறுகிறது. நாம் சாதாரண மனிதர்கள் இந்த உலகத்தை பார்க்கிற போது, உலக மக்களோடு பழகுகிற போது நாம் பார்க்கிற பார்வை வேறு. இவன் நமக்கு வேண்டியவன், அவனுக்கு நாம் அன்பு செலுத்துகிறோம், அவனுக்கு உதவி செய்கிறோம், அப்போ அவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும், அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம். அது தவறிவிட்டால் அந்த அன்பு கோபமாக பகையாக மாறிவிடுகிறது. அன்னை சாரதா தேவியை பொறுத்தவரையிலையும் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஒரே அன்பு என்கின்ற ஒரே பார்வைதான். நான் அருளுக்கு செய்கிறேன், உனக்கு அன்பு செலுத்துகிறேன், நீ எனக்கு என்ன பண்ணுறேங்கிற எதிர்பார்ப்பு அவர்கள் வாழ்க்கையில் அனுகூலம் இல்லை. இந்த அன்பின் முதிர்ச்சி தான் எல்லாரையும் பிள்ளைகளாக அணைத்து கொள்ளக்கூடிய அந்த தாய்மையாக அவரை உருவாக்கியது. தாய்மை என்பது ஒரு வடிவெடுத்து வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் அவருடைய வாழ்க்கை உறாவும். இதை காலப்போக்கில் எல்லாருமே இதை புரிந்து கொண்டு விட்டார்கள். அதனால் சில சமயங்களில் வேறு எதையாவது மாதிரி சொல்ல வந்தாங்கன்னா கூட பல உண்மையான பக்தர்கள் அதை விரும்புவது கிடையாது. ஒரு சமயம் ஆசுதோஷ் மித்ரா என்று ஒரு சீடர், பிற்காலத்தில் ரொம்ப காலத்துக்கு பின்னால் வந்தவர், அம்மாட்ட ரொம்ப நெருங்கி பழகுவார், ரொம்ப உரிமையோடு பேசுவார், பழகுவார். பழைய நிகழ்ச்சியெல்லாம் அம்மா அந்த சமயத்தில் அப்படி நடந்து அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன், இந்த சமயத்தில் இது நடந்து இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் என்றெல்லாம் கேட்பார். அம்மாவும் நல்லா ஆனந்தமாக சொல்லுவாங்க. ஒரு சமயம் அந்த அவங்க ஜெயராம்பாடியிலிருந்து தட்சிணேஸ்வரத்துக்கு வரும்போது வழியில் ஒரு கொள்ளைக்காரனை சந்தித்த நிகழ்ச்சி இருக்கிறதல்லவா, அது ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான். அந்த கொள்ளைக்காரன் வந்து முதல்ல ஏதாவது அவங்ககிட்ட இருந்து கிடைக்குமான்னு பார்க்க வந்தால், அப்புறம் அவங்க அப்பான்னு சொன்ன உடனே மகளாக ஏற்றுக்கொண்டு கூடவே துணைக்கு வந்து எல்லாம் உதவி பண்ணிட்டு போனான். இந்த வரலாறு தெரியும். அதை இன்னைக்கு அந்த ஆசுதோஷ்
எத்தனை தடவைடா இதை சொல்கிறது? சரி சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சரிதான். அவங்க என்னமோ உங்களுக்கு உதவி செய்யும்போது ஏன் இப்படி செய்தேன்னு கேட்டப்போ உங்கள் முகத்தில் என்னமோ ஒன்று பார்த்தாங்களாமே, அது என்ன அப்படின்னு கேட்டேன். என்னத்தையோ பார்த்தான், அதை என்னத்துக்கு கேட்குறேன்னாங்க. இல்லை அது சொல்லுங்கள் கொஞ்சம். என்னமோ சொல்கிறான், என் முகத்தில் காளியை பார்த்தானா, அவன் காளியை பார்த்த மாதிரி இருக்குதுன்னா அதனால தான் எனக்கு உதவி பண்ணேன்னு சொல்கிறான். அது உங்கள் வாயாலேயே கேட்கணுன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தவில்லை. அவன் காளியை பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், எனக்கெல்லாம் வேண்டாம். நான் உங்களை காளியாகவோ அல்லது வேறு ஒரு தேவியாகவோ பார்க்க விரும்பவில்லை. இப்போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ இப்படியே தான் நான் உங்களை பார்க்க விரும்புகிறேன். அதாவது நீங்கள் என்னுடைய தாய், நான் உங்களுடைய மகன். எனக்கு இதுவே போதும், இது தவிர வேறு ஒன்றுமே வேண்டாம். அந்த தேவி இந்த தேவிங்கிறதெல்லாம் அவங்கவங்க வச்சுட்டு போட்டோம், எனக்கு தேவையில்லைன்ட்டான். அம்மாவுக்கு ஆனந்தம் தாங்க முடியாது. இப்படி தான்லாம் இருக்கணும். நாங்கள் சும்மா வர்றவங்க போகிறவங்கெல்லாம் அது இதுன்னு சொல்லி இந்த காளின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, இந்த நாக்கை நீட்டிக்கிட்டுல்லவா உட்காந்துக்கிட்டு இருக்கணும். இப்போ பாரு, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் அம்மா நான், நீ என்னுடைய மகன், எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவர்கள் அணுகி வரக்கூடிய உண்மையான பக்தர்களெல்லாம் அவர்களை தேவி என்று நினைப்பதை விட அன்னை என்று நினைப்பதில் தான் ஆனந்தம் கண்டார்கள். அப்படி அவர்கள் நினைப்பதில் தான் அம்மாவும் ஆனந்தம் கண்டார்கள். இந்த அன்புதான் அவர்கள் காலம் பூராவும் அவர்களை மற்றவர்களோடு பிணைத்து வைத்து கொண்டு இருந்தது, இப்போதும் பிணைத்து வைத்து கொண்டு இருக்கிறது. அதனால் இங்கே வேறு விதமான சிந்தனைக்கே இடம் கிடையாது. அன்பு 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 என்பது ஒன்று தான். அதனால் எல்லாரும் தம்மை மிக எளிதாக அணுகக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர். அம்மாவை பார்க்கறதுக்கு யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம், நேரங்கட்ட நேரத்திலலாம் வருவாங்க. அப்படி வரும்போது கூட இருக்கிறவங்களுக்கு கோபம் வேறு வரும். சில சமயத்தில் அவங்க தங்கி இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் ஏதாவது ஒரு வேலையாக போவாங்க சீடர்கள். ராத்திரி 10 மணி 11 மணிக்கு வருவாங்க. அங்கே கூட இருக்கிறவங்கெல்லாம் சாப்பாட்டு கடையெல்லாம் மூடிடுவாங்க. ஆனால் அவங்க வந்த உடனே இவங்க பார்த்துக்கிட்டே இருப்போம், சாப்பிட்டியாடாம்பாங்க. வெளியில் ஏதாவது சாப்பிட்ருந்தா சரி, இல்லைன்னா உடனே கூப்பிட்டு இவனுக்கு சாப்பாடு கொடுங்கன்றாங்க. எத்தனை மணிக்கு அதுக்கு ஒன்றும் கணக்கே இல்லை. 10 ஆனாலும் சரி, 11 ஆனாலும் 12 ஆனாலும் சரி, இவனுக்கு சாப்பாடு கொடுங்கன்றாங்க, அவ்வளோதான். சில சமயங்களில் கூட இருக்கிறவங்களுக்கு கோபம் வந்துடும். இந்த கோலாப்பம்மான்னு ஒரு அம்மா எப்போதுமே அம்மா கூடவே இருப்பாங்க. அந்த அம்மா கொஞ்சம் கட்டாமட்டான்னு பேசிடும். இதே வேலையாக போச்சு உங்களுக்கு. எவன் வேணாலும் எப்போ வேணாலும் வருவான், உடனே அவனை சாப்பிடுன்றீங்க. நீங்கள் ஒரு நேரங்காலம் கிடையாது. இல்லை அப்படி தான் நான் நேரம் கழித்து வருவேன்னு சொல்லிட்டு கூட போக மாட்டேங்கிறான். அவன் எங்கே எல்லாமோ அலைந்து தெரிந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான். அவன்கிட்ட போய் நம்ம சட்டம் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? போடு, இல்லைன்னா நான் போடுறேன்றாங்க. இந்த மாதிரி அந்த எல்லாரிடத்திலும் ஒரே அன்பை காட்டி காட்டி அதே மனப்பான்மை அவர்களுக்கு வந்து விட்டதனால எப்போதும் நாம் அன்னையை அணுகலாம், எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். அவருடைய அருள் நமக்கு எப்போதும் துணையாக இருந்து கொண்டே இருக்கும். நாம் கேட்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, அவங்களே அருளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க என்கிற அந்த உணர்வு எல்லாருக்கும் வந்து விட்டது. சில சமயங்களில் இந்த அன்பு வெளிப்படுத்த முடியாத நிலையும் வந்திருக்கிறது. அம்மா வாழ்க்கையில் எப்போதுமே எப்படித்தானா, ஆனால் 99.99% அப்படி தான் இருக்கும். ஒரு 0.1% கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் அங்கேயும் இந்த அன்பு தான் முன்னால் வந்து நின்று கொண்டு இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஒரு பக்தன் இது மாதிரி தொடர்ந்து அம்மாவை பார்க்க வந்து போய் கொண்டிருந்தான். அம்மா ரொம்ப ஒரு பக்தி கொண்டவன், அனுஷ்டானங்களையும் தவறாமல் செய்து வந்தான். அந்த முறைப்படி ஜபம் தவம் அதெல்லாம் பண்ணுவான், உண்மையாகவே தான் பண்ணுவான். ஆனால் எவ்வளவு பண்ணினாலும் அவன் விரும்பிய குறிக்கோளை அவனால் அடைய முடியவில்லை என்று அவனாகவே நினைத்து கொண்டான். குறிக்கோளை அடைவது என்பது என்ன சும்மா ஒரு நாள் 2 நாள் நடந்துருமா? ஒரு குருவினிடத்தில் நாம் தீட்சை வாங்கி கொள்ளுகிறோம், நாளைக்கே கடவுள் நமக்கு காட்சி கொடுத்துடணுன்னா முடியுமா? நாம் சாதனை பண்ணணும். எவ்வளோ காலம்னே தெரியாது. இந்த பிறவியில் கிடைக்காவிட்டால் இன்னொரு பிறவியிலையாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் நாம் என்ன தீட்சை வாங்கி என்ன பையனை கண்டோம், அந்த குரு அவ்வளோ பெரிய மகான்னு சொல்கிறாரு, அவங்ககிட்ட போய் தீட்சை வாங்கினா உன்னையும் காணும், உன்னை இருந்ததே பரவாயில்லைங்க, அதை விட மோசமாக தான் இருக்குது நிலைமை என்றெல்லாம் நினைப்பவர்களை நாம் பார்க்குறோம். இது மாதிரி நிலைக்கெல்லாம் அன்னை இடம் கொடுக்க மாட்டாங்க, தைரியத்தை கொடுப்பாங்க. அப்படின்னு நினைக்காதரா, கண்டிப்பாக உனக்கு அருள் கிடைக்கும் என்று தான் சொல்வார்கள். அது ஒரு நாள் கிடைத்து விடும். ஆனால் இப்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த மனிதன் இருக்கிறானே, அவனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. நாம் தொடர்ந்து சாதனை செய்து கொண்டே இருக்கிறோம்,
கடவுளை காண வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் அது முடியவில்லையே. அப்படி என்றால் இந்த பிறவி எதற்கு? அதை நினைக்கும் போது சில சமயங்களில் சாதனையும் கூட செய்ய முடியாமல் போய்விடுகிறது. உட்கார்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தா ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம்? எத்தனையோ வருஷம் பண்ணியாச்சு, இன்னும் எவ்வளவு காலம்தான் அப்படியே பண்ணி கொண்டு இருப்பது, அதுலேயும் நாட்டம் இல்லாமல் போய்விட்டது. இது போன்ற ஒரு வெறுமையான மனநிலை அவனை ஆட்கொண்டு விட்டது. அந்த நிலையில் ஒரு நாள் வந்தாமன். அவன் வரும்போதே அவன் முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிந்தது. அப்படியே பார்த்தாங்க அம்மா. உள்ளே என்ன இருக்கிறது என்பதையே அவர்களால் கண்டுபிடித்து விட முடியும், மனசுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதையே. அப்படி இருக்கிற போது இவன் இந்த ஆடைக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறது என்னன்னு தெரியாதா அவங்களுக்கு? தெரிந்து போய்விட்டது. என்ன வைத்திருந்தான்னா ஒரு கத்தியை வச்சுருந்தான். நேராக அம்மா முன்னால் வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு கத்தியை எடுத்துட்டான். அதாவது தன்னையே பலி கொடுத்து விடுவதற்கு அவன் தயாராகிவிட்டான். கடவுள் காட்சி கிடைக்காத இந்த வாழ்க்கை இருந்து என்ன போயென்ன, நாம் அன்னையின் முன்னால் நம்மையே பலி கொடுத்து விடலாம் என்று அந்த கத்தியை எடுத்து தன்னையே பலி கொடுப்பதற்கு தயாராகிவிட்டான். பார்க்கணும், ஒரு சத்தம் தான் போட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏய் நில்லுடான்னாங்க. அந்த பயங்கர வடிவத்தை எடுத்துக்கிட்டாங்க. அன்பே வடிவமான அன்னை ஒரு பயங்கரமான தோற்றத்தை எடுத்துக்கொண்டார். அந்த குரலும் அவருடைய தோற்றமும் அப்படியே அவனை திகைக்க வைத்து விட்டன. போடா வழியான்னு. அதுக்கு மேலே அவனால் நிற்க முடியல. யாரையாவது இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் போன்னு சொல்லியிருப்பாங்களா? எல்லாரும் வருக வருகன்னு அழைத்து கொண்டவர்கள். இப்போ இந்த ஒரு மனிதனை மட்டும் நீ போ, இனிமேல் முன்னாலே வராதேன்ட்டாங்க. அப்புறம் இருக்கிறவங்களாம் பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டாங்க அவனை. அப்புறம் அவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான். அல்லவர் தம்மையும் நல்லவராக ஆக்கிடுவாள் எங்கள் தாய், நல்லவர் அல்லவர் யாவருக்கும் அருள் நல்கிடுவாள் எங்கள் தாய், அல்லவர் தம்மையும் நல்லவராக ஆக்கிடுவாள் எங்கள் தாய். இவன் அல்லவர்னு சொன்னால் மற்றவர்களுக்கு கேடு பண்ணக்கூடியவன் இல்லை, அந்த மாதிரி கெட்டவன் இல்லை, தனக்கு தானே கேடு பயந்து கூட மனிதனாக இருந்தது. அதுவும் கேடு தானே, தன்னைத்தானே வீழ்த்தி கொள்வது பெரிய வீரமா? என்னானாலும் சரி, நான் குறிக்கோளை அடைந்தே தீருவேன், இன்னும் தீவிரமாக சாதனை பண்ணுவேன் என்று நினைப்பது தானே சரியான நெறி. அதை விட்டு தன்னையே பலியிட்டு கொள்ளுவது என்பது தவறான ஒரு நெறி தானே. அவனை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருந்த இடத்திலிருந்தே மாற்றி விட்டார்கள். தெரியும், முன்னாலே நீ இன்னும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை துரத்தி அடித்து விட்டார்கள். ஆனால் அதே சமயத்தில் இப்படி ஒரு மனிதன் இருக்கிறானே, இவனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று குருதேவரிடத்தில் அவர்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டே இருந்தார்கள். அதன் பிறகு அவனுடைய நண்பர்கள் தெரிந்தவர்கள் எல்லாம் வந்து அம்மா கிட்ட சொன்னாங்க, என்னமோ அவன் அப்படி பண்ணிட்டாமா, அவனை வரவே வராதுன்னு சொல்லிட்டீங்களா, அவன் என்ன பண்ணுவான், உங்களை விட்டால் அவன் எங்கே போவான், உங்களை தவிர அவனுக்கு வேறு என்ன புகழ் இருக்கிறதுன்னு கேட்ட உடனே கொஞ்சம் நாள் கழித்து சரி வந்துட்டு போட்டோம், ஆனால் தனியாக வரக்கூடாது, அவன் வரும்போது கூட யாராவது வரணும், அவனை கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அந்த அன்பு. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அகுதே துணை என்று திருக்குறள் சொல்கிறது. அன்பு என்பது அறத்தை செய்வதற்கு மட்டும்தான் பயன்படும் என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது அறியாமை. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், அப்படி சொல்லுகின்றவர்கள் அறியாதவர்கள். மரத்திற்கும் அகுதே துணை. மரம் என்பது வீரம் என்று ஒரு பொருளில் வரும், இன்னொன்று இந்த அறம் என்பதற்கு மாறுபட்ட ஒரு ஆகவும் வரும். இப்போ இவன் தன்னைத்தானே வீழ்த்தி கொள்ள நினைத்தது அறம் அல்ல, மரம், அது மாறுபட்ட செயல். அதனால் அன்னையும் அந்த பயங்கர வடிவத்தை எடுக்க வேண்டி வந்தது. ஒரு கோப பார்வை, கோபத்தின் வெளிப்பாடான அந்த குரல், இனிமேல் என் முன்னால் வரவே வராதே என்று சொல்லிவிட்ட அந்த ஒரு கட்டளை, இதெல்லாம் மேலெழுந்த வாரியாக பார்த்தால் அந்த மரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் தானே நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கும் அன்புதான் துணை. அந்த ஒரு கொடிய நிலை, அந்த கடுமையான நிலையை அவர்கள் எடுத்ததற்கு கூட அப்படி அன்புதான் காரணமாயிற்று. காலப்போக்கில் அவன் மாறி அமைந்து விட்டான். அப்படி அந்த அன்பினால் அந்த அல்லவர் தம்மையும் நல்லவராக ஆக்கிவிடக்கூடிய ஒரு தன்மை அன்னையினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் இருந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருந்தது, சிரோமணிப்பூர்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் இருந்த மக்களெல்லாம் பட்டுப்புழு வளர்த்து அதிலிருந்து அந்த பட்டு நெசவு செய்வதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொழில், அதை செய்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் காலப்போக்கில் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்து விட்டன, அந்த பட்டு தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் வந்து விட்டன. அவர்களோடு போட்டி போட்டு இந்த மக்களால் இந்த தொழிலை செய்ய முடியவில்லை, தொழில் நசித்து போய்விட்டது. அப்போ என்ன ஆகும்? வறுமை வந்து விட்டது.
வயிறு காய ஆரம்பித்து விட்டது. என்ன செய்வதென்றே தெரியாமல் அக்கம் பக்கத்தில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக திருட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தன் போனான், திருடனா வந்தான், அதை பார்த்து இன்னொருத்தன் போனான். கிட்டத்தட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் அது தொழிலே அதுவாகிட்டுது. இந்த ஊரில் முக்கியமான தொழில் என்னென்னா, சில பேர் இந்த ஊரில் நெசவு தான் தொழில்பாங்க, சில பேர் இங்கே விவசாயம் தான் தொழில்பாங்க, அந்த ஊரில் திருடுறது தான் தொழில்னு ஆகிப்போச்சு. அது எல்லாருக்கும் தெரிந்து போய்விட்டது. நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் போன்ட்டு விட்டுட்டாங்க. ஆனால் அன்னை சாரதா தேவி பார்த்தார்கள், இவர்களுக்கு ஏதாவது நாம் ஒரு வழி செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். மற்றவர்களெல்லாம் அவர்களை வெறுத்து ஒதுக்கி வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அம்மாவால் அப்படி இருக்க முடியவில்லை. அப்போது அவங்களுடைய வேறாம்பாடியில் அவர்களுக்கு என்று ஒரு வீடு கட்ட ஆரம்பித்திருந்த ஒரு நேரம். அந்த வீடு கட்டக்கூடிய தொழிலாளர்களை யாரை போடலான்னு சொன்னபோது அந்த ஊர் மக்களை போடுங்கன்ட்டாங்க. எல்லாரும் ஆட்சேபணம் பண்ணாங்க, வேண்டாம் வேண்டாம், அவங்களாம் கையில் எது கிடைச்சாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, திருட்டையே தொழிலாக வைத்திருப்பவர்கள், அவர்களை நாம் தொழிலுக்கு வைத்துக் கொள்வது தகாது, தவறானது என்றெல்லாம் சொன்னார்கள். இல்லை இல்லை, நாம் இப்படியே அவர்களை விட்டால் அவர்கள் மேலும் மேலும் அதில் தான் வளர்ச்சி அடைந்து கொண்டே போவார்கள். அவருடைய திருட்டு தொழில் இன்னும் அதிகமாகி கொண்டு போகும். அதிலிருந்து அவர்களை நாம் மீட்க வேண்டும் என்றால், அவர்களை நல்வாழ்க்கைக்கு திருப்ப வேண்டும் என்றால், அவர்களுக்கு நாம் நல்லது செய்ய வேண்டும். அதனால் இந்த தொழிலை நாம் கொடுப்போம் என்று அந்த தொழிலை கொடுத்தார்கள். அவர்களும் அதே மாதிரி வந்து அதில் நிறைய பேர் அன்னையின் பக்தர்களாக மாறிட்டாங்க. அதில் ஒருத்தன் தான் அம்சத்துங்கிறவன். அவனை பற்றி நாம் அடிக்கடி பார்த்துருக்கிறோம். அம்மாவுக்காக எது வேணாலும் உயிரே கூட கொடுப்பதற்கு அவன் தயாராக இருப்பான். அதில் பல பேர் அப்புறம் அந்த திருட்டு தொழிலை விட்டு விட்டார்கள், அன்னையின் பக்தர்களாக மாறி விட்டார்கள். இதுதான் அவர்கள் எதிர்பார்த்தது. அல்லவர் தம்மையும் நல்லவராக ஆக்கிடுவாள் எங்கள் தாய். இதுபோல் பல பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இதில் எந்த வேறுபாடு, இப்போ இவர்களெல்லாம் திருடர்களாக இருந்து திருந்தியவர்கள் என்பதனால் அவர்களுக்கு ஒரு தனி இடத்தை வைத்து விட்டு, இவர்களெல்லாம் ஏற்கனவே நல்லவர்களாக இருந்தவர்கள் அவர்களாம் தனி இடம், அப்படியெல்லாம் கிடையாது. எப்போதுமே நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு அவருடைய இதயத்தில் என்ன இடம் இருக்கிறதோ அதே இடம்தான் கெட்டவர்களாக இருந்து நல்லவர்களாக மாறியவர்களுக்கும். எல்லாரும் எனக்கு பிள்ளைகள் தான், எல்லாருக்கும் நான் தாய் தான் என்பதை அவர்கள் விடாமல் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். வேறுபாடு என்பது அவருடைய வாழ்க்கையில் அனுபவம் கிடையவே கிடையாது. ஆனால் சில பேர் கொஞ்சம் அவர்கள் மனப்பாங்க. நாம் இப்போ அம்மாவுடைய பார்வை ஒரே அன்பு என்கின்ற பார்வை என்று சொன்னோம் அல்லவா. ஆஞ்சநேயர் பார்வை அது ஒரு மாதிரி இருந்தது, ராமதாசர் பார்வை ஒரு மாதிரி இருந்தது என்று சொன்னோம். அதுபோல் அன்னையோடு பழகக்கூடிய வாய்ப்பு பெற்ற சிலரும் கூட சில சமயங்களில் கொஞ்சம் அப்படி வித்தியாசம் பார்த்திருக்கிறார்கள். அது அவருடைய அறியாமையின் பார்ப்பட்டது. இப்போ அன்னைக்கு துறவிகள் இருக்கிறார், நல்லவர் கெட்டவர்களை விட்டு விடலாம், நல்லவர் அல்லவர் எல்லாரையும் ஒரே மாதிரி அருள் புரிந்தவர்கள் என்பது இருக்கலாம். துறவி சீடர்கள் பல பேர் அன்னைக்கு உண்டு, இல்லற சீடர்கள் பல பேர் உண்டு. இந்த இரண்டு பேருக்கும் இடையில் இவர்கள் துறவிகள் என்பதனால் இவர்களுக்கு தனியாக ஒரு இது கொடுக்கலாம், இவர்கள் இல்வாழ்வார் என்பதனால் அவர்களுக்கு தனியாக ஒன்று கொடுக்கலாம் என்று நினைத்தார்களானா இல்லை. அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அன்பை தான் கொடுத்தார்கள். ஆனால் அவர்களில் ஒரு சிலருக்கு இந்த வித்தியாசம் அவர்கள் மனசில் இருந்தது. உதாரணமாக எடுத்துக்கோன்னா, ராமகிருஷ்ண புந்தின்னு ஒரு நூல் இருக்கிறது. அதை எழுதியவர் அக்ஷயகுமார். அவர் இல்வாழ்வார் தான், இல்லறத்தில் இருந்தவர் தான். அவள் நல்ல பக்தர், ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மேலே அப்பேற்பட்ட பக்தி கொண்டவர், அம்மாக்கிட்டையும் பக்தி கொண்டவர் தான். ஆனால் வரும்போது போகும்போது அவர் பார்க்கிறார் அல்லவா, இந்த துறவற சீடர்களெல்லாம் வரும்போது அவர்களுக்கு என்று அன்னை அதிகமாக அன்பை காட்டுறாங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டார். அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் அவர், நான் எவ்வளவு அன்பு செலுத்துகிறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், ஆனால் உன்னுடைய அருள் பார்வை என் மேலே படவே மாட்டேங்குது, அந்த துறவிகளை மட்டும்தான் பெருசாக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தார். அப்புறம் புரிந்து கொண்டு விட்டார், அவரையும் புரிந்து சரியான பாதையிலே செலுத்தி விட்டார். இதே மாதிரி துறவியராக இருந்த சில பேர் இல்லறத்தாருக்கு தான் ரொம்ப அன்பு காட்டுறாங்கன்னு நினச்சதும் உண்டு. அன்னையினுடைய சீடர்களாக இருக்கக்கூடிய துறவர சீடர்கள் சில பேர், நாங்களாம் என்ன தான் பண்ணாலும் இந்த குடும்பத்திலிருந்து வர்றாங்களா அவங்கள பார்த்துட்டா உடனே அம்மா அப்படியே ஆகா ஓகாங்கிறாங்க, அவ்வளவு அன்பு காட்டுறாங்க இந்த இல்வாழ்வார் மேலே அப்படிங்கிற. அதுவும் உண்மைதான், குருதேவரே சொல்லியிருக்கிறாரு. அவங்கெல்லாம் அவ்வளவு கஷ்டம், பெரிய ஒரு பாரத்தை தலையில் சுமந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி. தெருவில் ஒரு வேடிக்கை போச்சுன்னா, தெருவில் ஏதாவது போகுது எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போ சும்மா எப்படி நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறவன் நல்லா பார்ப்பான். தலையில் ஒரு பெரிய சுமையை சுமந்துக்கிட்டு ஒருத்தவன் அந்த பக்கம் போய் கொண்டு இருப்பான், அவனும் அந்த வேடிக்கையை பார்க்கணும்னு நினைப்பான். தலையில் இது அழுத்திக்கிட்டு இருக்கும், அதை சுமந்து கொண்டு அந்த வேடிக்கையை பார்க்குறான் அல்லவா. அது போலத்தான் இல்வாழ்வார், அவர்களுக்கு எவ்வளவோ பாரம் அவர்கள் தலையை அழுத்தி கொண்டு இருக்கிறது, அவ்வளவையும் சுமந்து கொண்டு அவர்கள் இந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுகிறார்களே என்று குருதேவரே சொல்லுவார், அம்மாவும் சொல்லுவாங்க.
அதனால் பாரபட்சம் காட்டினாங்களான்னா அதெல்லாம் கிடையாது. இவர்கள் பார்வையில் தான் அதெல்லாம் இருக்கிறது. அதுபோல் அவர்கள் சில பேர் நினைத்து கொண்டிருப்பார்கள். அதை காலப்போக்கில் அவருடைய அன்பினால் அதையும் மாற்றி விடுவார்கள். கோயல்பாரா என்ற ஒரு இடம் ஜெயராம்பாடிக்கு போகிற வழியில் இருக்குது. அது இங்கேருந்து நகரத்திலேருந்து ஜெயராம்பாடி போனால் நடுவில் அந்த கோயல்பாரா ஆசிரமத்தில் ஒரு நாளோ 2 நாளோ தங்கிட்டு போகிற ஒரு பழக்கம். அதனுடைய தலைவர் சுவாமி கேசவானந்தான்னு ஒருத்தர், நல்ல பக்தர் தான். அவரும் அம்மாவுக்காக எது வேணாலும் பண்ணுவார், அதெல்லாம் உண்மை தான். ஆனாலும் கூட அவர் மனசுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா, நாம் என்ன தான் இருந்தாலும் இங்கே தனியாக ஒரு ஆசிரமம் தானே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கல்கத்தாவில் இருக்கிறாங்களே குருதேவருடைய சீடர்களாகிய துறவிகளெல்லாம், அவங்க மேலே அம்மாவுக்கு ஒரு தனி பாசம்தான். அவர் நினச்சிக்கிட்டது அப்படி. இப்போ இல்வாழ்வார் துறவிகளை விட்டுறலாம், துறவிகளிலே நமக்கு ஒரு பார்வை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு பார்வை பார்க்குறாங்க என்ற எண்ணம் அவர் மனசில் வந்துட்டுது. அது ஒரு சமயம் எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக அவர் ஜெயராம்பாடிக்கு போக வேண்டியிருந்தது. அதே காரணத்துக்காக சுவாமி சாரதானந்தர் இன்னும் சில பேரும் வந்திருந்தாங்க. இரவு நேரத்தில் சாப்பாட்டுக்கு உட்காரும்போது சாரதானந்தருக்கும் மற்றவர்களுக்கும் இந்த பூரியெல்லாம் வச்சாங்க. இந்த கேசவானந்தர் அப்போது வேறு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் கூப்பிடலை, இவங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்றாருன்னு அவர் இருந்து பார்த்தார். இந்த சின்ன பசங்கள்லாம் பார்க்குற மாதிரி அவனுக்கு என்ன கொடுத்தாங்க, நமக்கு என்ன வேணுங்கிறத விட அவனுக்கு என்ன கொடுத்தாங்கங்கிறத பார்க்குறது ஒரு வழக்கம். இது மனித இயல்பு தான். அவரும் பார்த்தா அங்கே பூரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ, பூரி சாப்பிட்டீங்களா, சரி சரி, நமக்கும் பூரி வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அப்புறம் வந்து உட்காந்தா பழைய சோறை போட்டாங்க. கிராமங்கள்லாம் அந்த மத்தியானம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற சாப்பாட்டில் தண்ணியை ஊற்றி வச்சுருவாங்க. அதை எடுத்து அப்படி எடுத்து வைப்பாங்க. இது கிராமத்தில் பழக்கம். இவர் இந்த கிராம பகுதியில் வளர்ந்தவர் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வச்ச மாதிரி இருக்குது. இவருக்கு அது அப்படி நினைக்கல. அவர் கல்கத்தாவில் இருந்து வந்தால் பூரி, பக்கத்தில் இருந்து வந்தால் பழைய சோறு அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். எல்லாமே தெரிந்த அம்மாவுக்கு இது தெரியாது. அவர் வாய் திறந்தெல்லாம் ஒன்றும் சொல்லலை, ஆனால் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாள் வந்து உட்கார்ந்தார். அவனுக்கு பூரி போடுன்ட்டாங்க. ஒரு பிடி பிடிச்சார் பூரியை. அதுக்கு அடுத்த நாளும் பூரி, அதுக்கு அடுத்த நாளும் பூரி. சில நாள் ஆன உடனே அம்மா எனக்கு பூரி வேண்டான்ட்டார். என்னப்பா, என்ன பூரி வேணும்னு தானே மனசுக்குள்ளே நினச்சிட்டேன், சாப்பிட்டேன், வயிறு கோளாறாகி போச்சே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், பழைய சோறு போடுங்கன்னார். அப்போ அந்த முதல் நாளே அது தெரிஞ்சு தானே அவங்க பழைய சோறை போட்டாங்க. அது பேசாமல் சாப்பிட்டு போக வேண்டியதானே. நம்முடைய வயிற்றுக்கு இதுதான் ஆகும், இது ஆகாது என்பது நமக்கு தெரிவதை விட அன்னைக்கு அதிகமாக தெரியும் என்பது அவருக்கு தெரியவில்லை ஆரம்பத்தில். அதனால தான் அவங்களுக்கு அப்படி பண்ணுறாங்க, நமக்கு இப்படி பண்ணுறாங்க என்ற இப்படி வித்தியாசம் பாராட்டியவர்கள் எல்லாரையும் கூட அவர் ஒரு நாள் அம்மா கோபித்து கொண்டது கிடையாது. அப்படி ஏண்டா நினச்சேன், இப்படி ஏண்டா நினச்சேன், அதை சொன்னு கேட்டதே கிடையாது. ஆனால் தம்முடைய அந்த அன்பினால் அவர்கள் அத்தனை பேரையும் அப்படியே மீண்டும் தமக்கு சொந்தமாக ஆக்கி கொண்ட அந்த பேர் அன்பு, இந்த அன்பு தான் அவர்களை உலகம் தழுவிய அன்னையாக ஆக்கியது. யாரிடத்திலும் குற்றம் காணாதேன்னு அவங்க சொன்னாங்க. கடைசி உபதேசம்னு சொல்லுவாங்க. அது உனக்கு மன அமைதி வேண்டும் என்றால் எவரிடத்திலும் குற்றம் காணாதே, உன்னுடைய சொந்த குற்றத்தையே பார் அப்படின்னு சொன்னதை பார்க்கிறோம். அது அவங்களால பார்க்க முடியாது. மற்றவங்கள முயற்சி பண்ணியாவது அந்த நிலையை அடையுங்கள் என்று சொன்னார். சில சமயங்களில் யாராவது வந்து ஏதாவது சொல்லுவாங்க. ஒரு சமயம் அந்த ஒருத்தர் வந்து ஒரு தீட்சை வாங்குறதுக்கு ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு பெண் வந்தா. தீட்சை வாங்குறதுக்கு முன்னால் சில சமயங்களில் அவங்கள பற்றி கேட்பாங்க. சில சமயங்களில் அவர் பார்வையிலே அவங்களுக்கு தெரிஞ்சு உட்காருன்னு சொல்லி தியானத்திலேயே தெரிந்து கொண்டு விடுவார்கள். அன்றைக்கு அந்த பெண்ணிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க அம்மா. அவங்களுக்கு மனசுக்குள்ளே தெரிஞ்சு தான் இருக்கணும், அதை வைத்துக்கொண்டு தான் கேட்குறாங்க. நீ ஏற்கனவே யார்கிட்டையாவது தீட்சை வாங்கியிருக்கிறியான்னு கேட்டாங்க. ஆமாம், தீட்சை வாங்கியிருக்கிறேன்னு. யாரோ ஒரு குரு பேரை சொல்லி அவரிடத்துல தீட்சை வாங்கினேன்னு. சரி, தீட்சை வாங்கியாச்சு அல்லவா, இப்போ ஏன் மறுபடியும் வந்து தீட்சை கேட்குற? அப்போ அதனுடைய பொருள் என்ன? ஏற்கனவே ஒரு குருவினிடத்தில் நீ வாங்கிய அந்த மந்திரத்திலேயோ அல்லது அந்த குருவினிடத்திலேயோ உனக்கு போதிய நம்பிக்கை இல்லை என்று தெரிகிறது. அதனால தான் மறுபடியும் இங்கே வருகிற. அப்போது ஒருவேளை இதுவும் சரியில்லைன்னு விட்டுட்டு இன்னொரு குருவை தேடி கூட நீ போகலாம் அல்லவா என்று கொஞ்சம் கடுமையாக பேசிட்டாங்க. அன்பே வடிவான அந்த அன்னை கொஞ்சம் வேகமாக கடுமையாக பேசினார்கள். அது கேட்ட உடனே அந்த பெண்ணு அழ ஆரம்பிச்சிட்டான். அதை பற்றி அம்மா சொல்கிறாங்க, யாராவது கண்ணீர் சிந்தினால் அதை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அது சரியாக தவறாங்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் கண்ணீர் சிந்திட்டாங்கன்னா
அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சரி சரி போ உனக்கு தீட்சை கொடுக்குறேன்ட்டாங்க. ஆனால் அந்த மந்திரத்தையும் நீ சேர்த்து தான் பண்ணணும். அந்த குருவும் அவங்களுக்கு மகன் தானே. இவங்களுக்கு தீட்சை கொடுத்த அந்த குரு என்பவரும் அன்னையினுடைய ஒரு மகனாகத்தானே இருப்பார் அவர். அப்போ அவருக்கு ஒரு தவறு செய்து விடக்கூடாது அல்லவா? அதனால் நீ அந்த மந்திரத்தையும் ஜபிக்க வேண்டும். நான் அதனோடு சேர்த்து ஜபிப்பதற்கு இன்னொரு மந்திரத்தை கொடுக்கின்றேன், இதையும் சேர்த்து ஜபித்துக்கொள். அந்த குருவை நீ தவறாக நினைத்து விடாதே, அவரிடத்திலேயும் நீ பக்தி செலுத்தத்தான் வேண்டும் என்று சொல்லி தீட்சை கொடுத்தார்கள். அதனால் அந்த கண்ணீரை பார்த்து விட்டால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் பிள்ளைகள் கண்ணீர் சிந்தக்கூடாது. மதியத்தன்று உன்னை மனையிலே வைத்து மண்டியிட்டேத்திய மறையோர்க்கு அருளினை கதிபெற வேண்டினின் காதற் செய்களுக்கு கண்ணின் நீர் துடைக்க கருணையே வருக என்று ஒரு பாட்டில் அம்மாவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. கருணை என்ன? கண்ணின் நீர் துடைக்க கருணையோடு நீ வருகிறாய் என்று சொல்கிறார். அப்படி தான் அந்த அன்பு என்பது அவங்க ஒருவேளை அந்த நியாயப்படி பார்த்தா ஒருத்தரிடத்தில் தீட்சை வாங்கி கொண்டு இன்னொருத்தரிடத்தில் தீட்சை வாங்கக்கூடாது. அது குரு பக்தி இல்லை, குருவுக்கு நிந்தை செய்த மாதிரி, துரோகம் பண்ண மாதிரி கூட சொல்லலாம். அதையும் பொறுத்து கொண்டு இந்த பாவமெல்லாம் இவங்களுக்கு வந்து அது வேற, இதெல்லாம் பாவம்னு வைத்து கொண்டால் பின்னால் அவங்களுக்கு இந்த கால்வலியெல்லாம் ஏன் வந்ததுன்னு சொன்னால் இந்த மாதிரி அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. நீ நல்லபடியாக இரு, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள். இது போலத்தான் பலரிடத்திலும் அவர்கள் தம்முடைய கருணையை பொழிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சமயம் அந்த கோலாப்மாவை பற்றி சொன்னோமே, அந்த அம்மா ஒரு நாள் அம்மா வீட்டில் பணி செய்யக்கூடிய ஒரு பெண் இருந்தாள், ஒரு பணிப்பெண். அவள் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டாள். மனிதர்கள்னால் யாரும் தவறு செய்வது ஏற்கதானே. இப்போ எடுக்கிறேன் தவறு கீழே விழுந்துருது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? தவறி விழுந்துருச்சு, அவ்வளோதான், எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டியதான். அது மாதிரி ஏதோ ஒரு தவறு அந்த பெண் செய்து விட்டாள். கோலாப்மா அவளை கண்டபடி திட்டாங்க. அம்மா அங்கேருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கேட்டுட்டு வந்துட்டாங்க இங்கே பக்கத்தில். என்ன 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 கோலாப், என்ன எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்கிற? அவள் என்ன பண்ணிட்டா? அதை உங்கள்கிட்ட சொல்லி என்னம்மா ஆக போகுது அப்படின்னாங்க கோலாப்மா. என்ன அப்படின்னு? யார் என்ன தவறு செய்தாலும் தான் அது உங்கள் கண்ணில் தவறாகவே படாத. இவன் என்ன தவறு செய்துட்டா அப்படின்னு சொன்னால் உடனே நீங்களும் சேர்ந்துக்கிட்டு அவளை திட்டவா போகிறீங்க? அப்படியா? தவறாக செய்து சரி சரி அப்படியே செய்யணும் தானே சொல்ல போகிறீங்க. இதுதானே உங்களுடைய இயல்பு. இந்த தவறு செய்த இயல்பை உங்கள்கிட்ட சொல்லி இன்னும் கூட கொஞ்சம் அவளுடைய அதிருப்திக்கு நான் ஆளாகணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவள் என்ன செய்தாங்கிறது என்னோட இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டான்ட்டாங்க. அப்போது அம்மா சொன்னாங்க, அதனால் என்ன குறைஞ்சி போச்சு? யார் என்ன தவறு செய்கிறார்கள் என்பதை காண்பதற்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். தவறு செய்கிறவர்களையும் பார்த்து சொல்வார்கள், தவறு செய்யாமலே அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்லுகிறவர்களும் இருப்பார்கள். மற்றவர்களுடைய தவறுகளையும் குற்றங்களையும் பெரிதாக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்கிறார்கள். நான் ஒருத்தி அப்படி இல்லை என்றால் அதனால் என்ன குறைந்தவா போயிடணும், நான் இப்படியே இருந்துட்டு போகிறோம்மா அப்படின்ட்டாங்க. இதைத்தான் மற்றவர்களுக்கு அவர்கள் சொன்ன, இது அவருடைய இயல்பு. மற்றவர்களுடைய துன்பத்தை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க இயலாது. மற்றவர்கள் வருத்தப்படுவதை பார்த்துவிட்டு பேசாமல் இருக்க முடியாது. தம்முடைய அன்பை காட்டி அவர்களை அரவணைத்து கொள்ளக்கூடிய இயல்பு தான் அவர்களிடத்தில் உண்டு. அதனால் எல்லா இடத்துலையுமே இந்த அன்பு அன்பு என்பது தான் அவருடைய வடிவமாக இருந்திருக்கிறது. அன்பின் வடிவாய் திகழ்பவளை என்றால் இது சும்மா சொன்ன வார்த்தை அல்ல. அந்த அன்பு தான் ஒரு வடிவம் எடுத்து அன்னை சாரதா தேவியாக இந்த உலகிற்கு வந்தது. அப்படி வந்து அந்த அன்பை எல்லாருக்கும் சொந்தமாக்கியது. அவருடைய சந்நிதியில் யார் எவர் என்ற வேறுபாட்டுக்கே இடம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் ஒரே மாதிரியான அன்பை சுவைக்கக்கூடிய ஒரு இடம் என்றால் அது அன்னை சாரதா தேவியினுடைய சந்நிதி தான். இதில் நிறைய இது மாதிரி அவருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன். இன்னொரு சீடர் வந்து அவர் அதே மாதிரி வேறு ஒரு குருவினிடத்தில் தீட்சை பெற்றுக்கொண்டு எங்கள் அம்மாவட்ட வந்து கேட்டபோது முதல்ல சொன்னாங்க, இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இதையே வச்சுக்கொண்டு. அவரும் இதே மாதிரி தான். இது ரொம்ப அரிதாக நடைபெறுகிற நிகழ்ச்சி தான். அதனால் இப்படியே அவங்க எப்போதும் எல்லாருக்கும் சொல்வார்கள் என்பது கிடையாது. தவறு செய்கிற போது சில சமயங்கள் கண்டிப்பதும் உண்டு. இப்படியெல்லாம் நீ செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி சொல்லுவதும் உண்டு. அப்படி சொல்லும்போது கூட அதில் அந்த அன்பை குழைத்து தான் அவர் சொல்வார்கள். மருந்தை கொடுக்கின்ற போது அதை தேனில் குழைத்து கொடுப்பது என்று சொல்வார் அந்த காலத்திலலாம். இப்போல்லாம் அந்த மாதிரி மருத்துவ முறையே ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போல்லாம் மாத்திரையை முழுங்கு, தண்ணியை குடி, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுவும் சரி வரலையா ஊசியை போடு, இப்படி தான் இருக்குதே தவிர அந்த காலத்துலலாம் ஒரு சூரணம் பொடி கொடுப்பாங்க, அதை வெற்றிலையில் வைக்கணும்பாங்க. அந்த வெற்றிலையில் அதை வைத்து அதில் தேனை ஊற்றி அப்படி குழைச்சி அப்படியே தடவிட்டால் உள்ளே போயிடும். அது மருந்து தனியாக சாப்பிட்டா கசப்பாக இருக்கும்,
அதை தேனில் குழைத்து சாப்பிடுகிற போது கசப்பு தெரியாது, அது இனிமையாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த மருந்தினுடைய அந்த இயல்பு அதை வேலை செய்துவிடும், அவர் நோயை தீர்த்து விடும். அதுபோல் அன்னை சாரதாதேவி தம்முடைய அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தேவையான அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே தான் இருந்திருக்கிறார்கள், மருந்து மாதிரி. அதை யோசனை பண்ணி பார்த்தால் கொஞ்சம் சில சமயங்களில் இன்னமும் அம்மாவும் இப்படி தானே சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறத மாதிரி தானே சொல்கிறாங்க, நீ ஜபம் பண்ணு, நீ தியானம் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு இத்தனை தடவை பண்ணுன்னு யாரால் செய்ய முடியும் என்று நினைப்பவர்களெல்லாம் உண்டு. ஆனால் அதில் அந்த அன்பை குழைத்து கொண்டு வரும்போது கடிந்து சொல்லுவது கிடையாது. நீ கண்டிப்பாக செய்து தான் ஆகணும், செய்யாவிட்டால் உனக்கு மோட்சம் கிடையாது போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் கவலைப்படாதம்மா, செய்யலாம், பார் நான் பாரு எப்படி இருக்கிற, நானும் உன்ன மாதிரி தானே. அவங்களே அப்படி தன்னை கீழே இறக்கி கொள்வாங்க. நான் என்ன பண்ணுறேன், நான் பெருசாக சாதனையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அவங்க பண்ணுன்னு சாதனை வேறு யாருமே பண்ணவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் சொல்லுவது அப்படி. நான் என்ன பண்ணுவேன், போய் நாம் அந்த அடுப்பில் வந்து உலையை வைத்து விட்டு அந்த உலை கொதிக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். கொதித்த உடனே அதில் அரிசியை போட்டுருவோம், அது வேகிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், வெந்த உடனே இறக்கி வைப்போம். இப்படி ஒவ்வொரு போதான ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதை மாதிரி நீங்களும் பண்ணுங்க, முடிந்த வரைக்கும் பண்ணுங்க, ஆனால் பண்ணித்தான் ஆகணுன்றாங்க. இவ்வளவும் சொன்னால் கூட முடியாதவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அதற்காகத்தான் அவர்கள் பஞ்ச தபஸ் என்கிற தபத்தை மேற்கொண்டார்கள். இதை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒரு சமயம் பஞ்ச தபஸ் நான் செய்கிறேன்னு உட்கார்ந்தாங்க. பஞ்ச தபஸ், பஞ்ச அக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. 5 விதமான அக்னிக்கு நடுவில் இருந்து கொண்டு தவம் செய்ய, 4 புறமும் நெருப்பை மூட்டிக் கொள்ளுவது, மேலே வந்து கதிரவன் தகித்து கொண்டு இருப்பான், அதுவும் ஒரு நெருப்பு தான். இப்படி 5 நெருப்புகளுக்கு இடையில் நெருக்கமாக வச்சுக்கிட்டு அதுக்கு நடுவில் உட்காந்துக்கணும். அப்படி உட்கார்ந்து 5 நாட்கள் அவர்கள் தவம் செய்தார்கள், பஞ்ச தபஸ் என்பது. அப்புறம் அது முடிந்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு சீடர் ஒரு கேள்வி கேட்டார். அம்மா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு கேட்டார். தேவையானா அதனால் நீங்கள் உடலை வருத்தி கொண்டீர்களே அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்கல. எந்த தேவியை அடைவதற்காக இந்த உலக மக்கள் எல்லாம் தவம் செய்கின்றார்களோ அந்த தேவியே நீங்கள் தானே. தேவியினுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக யார் யாரோ என்னென்னவோ தவம் செய்திருக்கிறார்கள் என்று நாம் படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் நீங்களே அந்த தேவியாக இருக்கிற போது நீங்கள் எதற்காக இது மாதிரி கடினமான தவங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் அந்த சீடர். இப்போ அம்மா சொன்னாங்க, உங்களுக்காகத்தான் அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாங்க. என்ன அதான் ரொம்ப வேடிக்கையான எடுத்துக்காட்டு. அதே சமயம் அது யோசனை பண்ணி பார்த்தா ரொம்ப ஆழ்ந்த பொருள் அதில் அடங்கி இருக்கிறது. என்னென்னா, இந்த உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிற போது கொஞ்சம் தூரத்தில் அந்த அறையிலேயே ஒரு பக்கமாக கோலாப்மா, இப்போ நாம் சொல்கிறோமே அந்த கோலாப்மா தான், அந்த கோலாப்மா படுத்து நல்லா நிம்மதியாக ஆனந்தமாக தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனந்தமாக தூங்குறது அந்த முகத்திலேயே தெரியும். தூங்கும்போது கூட சில பேருடைய முகத்தை பார்க்கறதுக்கு பயமாக இருக்கும். அப்போ அவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். நினைவோடு இருக்கிற போது என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அது தூக்கத்திலையும். சில பேர் பயந்து கத்துவான், அப்போ முகமும் ஒரு மாதிரி ஆயிரும். சில பேர் தூக்கத்திலேயே கனவில் சண்டை போடுவான், அப்போ அந்த முகம் பயங்கரமாகிவிடும். சில பேர் அப்படியே நல்ல மலர்ந்த முகத்தோடு தூங்குவான், தூங்கும்போது கூட மலர்ந்த முகம் இருக்கும். அப்போ உள்ளம் நல்ல தூய்மையாக இருக்குதுன்னு அர்த்தம், நிம்மதியாக இருக்குதுன்னு அர்த்தம். அது ரொம்ப முக்கியம். தூங்கும்போது நிம்மதி வேணும். நிம்மதி இருந்தால் தானே தூக்கமே வரும். பல பேர் தூங்க போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் உலகமே உறங்கி கொண்டு இருக்கும்போது நமக்கு மட்டும் தூக்கம் வர மாட்டேங்குதேன்னு வருத்தப்பட்டு அந்த கவலையிலேயே வருகிற தூக்கமும் ஓடி போய்விடும். அப்புறம் மாத்திரையை போட ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி நிறைய பேரை பார்க்குறோம். இந்த அம்மா இவங்கெல்லாம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த இன்னும் ரொம்ப நேரம் ஆகவில்லை என்று தானே அர்த்தம். அந்த அம்மா நல்ல நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அதை காட்டினாங்க, பாரு இந்த கோலாப்பு எவ்வளவு நிம்மதியாக தூங்குறா பார்த்தியா, இது மாதிரி தான்னு சொன்னாங்க. அதனுடைய பொருள் என்ன? நாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவள் பாட்டு தூங்கிட்டு இருக்கிறான்னு அவளை குறை சொல்லுவதல்ல. ஒருவர் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மனத்தில் எந்த விதமான கவலையும் இருக்கக்கூடாது. கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு வேண்டியவையெல்லாம் தானாக அமைந்திருக்க வேண்டும். அப்படி யாருக்கும் அமைவது கிடையாது. அதனால் கவலைகள் வருகின்றன. கவலை வந்தால் தூக்கம் கெட்டு போய்விடும். அதனால்தான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் தவம் செய்தேன். யார் யாரெல்லாம் இந்த ஆன்மீக பாதைக்கு வருகின்றார்களோ
அவர்களெல்லாம் ஆன்மீகத்தின் அறுதி குறிக்கோளை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்களால் செய்ய முடியாத அந்த தவத்தை நான் செய்தேன். நான் செய்த இந்த தவம் எனக்காக அல்ல, இதனால் வரக்கூடிய பலனும் நான் அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல. என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் நலம் பெற வேண்டும், எல்லாரும் ஆன்மீக குறிக்கோளை அடைய வேண்டும், இன்புற்று வாழ வேண்டும், எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமேன்னு தாய்மானவர் பாடினாரே, அதுதான் அன்னையினுடைய வாழ்க்கை. எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும் என்று அவர்கள் ஒருபோதும் கேட்டதில்லை, நினைத்ததும் கிடையாது. என் பிள்ளைகளுக்கு எது வேண்டும் என்பதுதான் அவர்கள் காலமெல்லாம் நினைத்தார்கள். அதற்கு வேண்டுவனவற்றையெல்லாம் செய்தார்கள். அதனால் அந்த பஞ்ச தபஸ் என்பதும் அது உடலை வருத்தி கொண்டு செய்கிறது. அம்மாவுடைய உடம்பே கருத்து போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த வாழ்க்கை வரலாறு எழுதிய ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 4 பக்கமும் நெருப்பு மேலே இருந்து கதிரவனுடைய தகிப்பு இதெல்லாம் சேர்ந்து அன்னையினுடைய உடலே கொஞ்சம் கருத்து போய்விட்டது என்று தான் சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு அது ஒரு கடுமையான தவம். அந்த தவத்தை நான் எதற்காக செய்தேன் என்றால் மற்றவர்களுக்காகத்தான் செய்தேன். அதனால் இந்த அன்பு தான், அதுதான் அன்னையினுடைய வாழ்க்கை. அன்பு அருள் என்பதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நீ இந்த உலக மக்களுக்கு உய்யும் நெறி காட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டார். இந்த கல்கத்தா மக்களெல்லாம் எப்படி உலக வாழ்க்கையில் உழன்று கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கு நீதான் வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னார். நான் என்ன பண்ண முடியும் என்று அம்மா கேட்டாங்க. நீதான் பண்ணியாக வேண்டும். நான் அதைத்தான் அன்றைக்கும் செய்தார்கள், இன்றைக்கும் செய்தார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய அந்த கட்டளையை ஏற்று எல்லாரும் இன்புற்று இருப்பதற்காக அன்றைக்கும் தவம் செய்தார்கள். இன்றைக்கும் அவர்கள் தவம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீலத்திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி என்று சொல்லுவது போல அம்மா எப்போதும் நமக்காக தவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதன் பலனை நமக்கு அளித்திருக்கிறார்கள். அதுதான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பு. அந்த பொறுப்பை அவர்கள் எப்போதும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார்கள், இனிமேலும் நிறைவேற்றி கொண்டு இருப்பார்கள். நாம் எல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. அந்த முன்னாள் சொன்னமே அந்த ஒரு சீடர் சொன்னார் அல்லவா, உங்களை நாங்கள் தேவியாகவோ வேறு எதுவாகவெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எங்கள் அன்னை, நாங்கள் உங்கள் பிள்ளைகள் என்கிற அந்த ஒரு உணர்வை, அந்த பாவனையை வளர்த்து கொண்டால் அதுவே போதும். அதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய உன்னதமான ஒரு வழிபாடு. அந்த அன்பை நாம் அவர்களுக்கு கொடுத்தால் அவருடைய அருளை நமக்கு அவர்கள் எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதுதான் நாம் முதல்ல சொன்னோமே, அன்னை தம் மடியில் வைத்து கொள்ளுகிறார் என்பது. தந்தை என்ன பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் அப்பப்போ விளையாட்டு காட்டுவார். அந்த விளையாட்டு சில சமயம் மகிழ்ச்சியாகவும் இருக்கும், சில சமயத்தில் கொஞ்சம் என்னடா இப்படிலாம் பண்ணுறாருன்னு தோணும். அப்போல்லாம் நம்ம நேராக அம்மா கிட்ட வந்துட்டால் போதும், அவங்க அப்படியே மடியில் வைத்து கொள்ளுகிறார்கள். அன்னை நம்மை மடியில் அமர்த்தி கொள்ளுகிறார்கள். அந்த அவருடைய மடியில் உட்கார்ந்து கொண்டு தான் நாம் செய்ய வேண்டிய, ஓடி போய் அவங்க மடியில் உட்கார்ந்துக்கலாம், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அவ்வளவுதான் நாம் செய்ய வேண்டிய சாதனை. அந்த அன்னையின் அருள் என்றும் நமக்கு துணை நிற்பதாக என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. சுவாமிஜி சொன்னது போல ஜனவரி 1 தேதி அந்த அருளை நமக்கு இன்னும் பூரணமாக கொடுப்பதற்காக குருதேவரே கல்பத்தருவாக ஆன நாள். அதனால் அன்றைக்கு காலையிலிருந்து ஹோமம் மற்ற நிகழ்ச்சிகள் பஜனை எல்லாம் நடக்கும். மாலையில் கல்பத்தருவை பற்றிய சொற்பொழிவு நடைபெறும். அதில் அனைவரும் கலந்து கொண்டு குருதேவர் அன்னை அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம். வாழ்க நம் பரமஹம்சரின் தேவி, மாதவ பெருமையை காத்திடும் துணைவி, வாழிய சாரத அன்னையின் பக்தி, வையகத்துயிர்களை வளர்த்திடும் சக்தி, சக்தி சொரூபம் சாரதா தேவி, சரணம் பணிவோம் புதுமலர் தூவி.